2017 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் 5இல் இருக்க ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் மற்றும் தொழில்ஸ்தான அதிபதியான சுக்கிரன் இணைந்து 7இல் இருந்து ராசியை பார்க்க தொடங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் ஆண்டாக இருக்கும். தனஸ்தானம் எனும் 2ஆம் இடத்தில் இருக்கும் குருவினால் நன்மையான பலன்கள் அதிகம் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் மன நிறைவாக நடைபெறும். சுப செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை நிலம், வீடு போன்றவற்றில் முதலீடாக மாற்றிக்கொள்வது சிறப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலகும். மறைமுக போட்டியாளர்கள் பின் வாங்குவார்கள். நீண்ட நாள் இருந்த இனம் புரியாத நோய்கள், வலிகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் கூடும். மருத்துவ செலவுகள் குறையும். தேவைக்கேற்ற பணவரவு நன்றாக இருக்கும். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்களிடம் இருந்த வரவேண்டிய பணம் வந்து சேரும். இந்த வருடத்தில் இன்சூரன்ஸ், மெடிக்கல் பாலிசி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். இந்த ஆண்டு நடைபெறும் சனி பெயர்ச்சியும் சற்று சாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் புதிய வேலை வாய்ப்புகளும், தற்சமயம் வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறும். தொழில் வேலைக்கு தகுந்த தொழிலாளர்கள் அமைவார்கள். ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்கள் குறையும். நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்கள் பேரில் புதிய கடன்கள் கிடைக்கும். நிலுவையில் உள்ள நீண்ட நாள் வழக்குகளில் சாதகமான வெற்றி கிடைக்கும். ராகு கேது பெயர்ச்சி வரை மனசோர்வு, முன்கோபம், குழப்பம், நண்பர்கள் நம்பியவர்களால் ஏமாற்றம் போன்றவை இருக்கும். புதிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆலோசிப்பது நலம். சிறிய சிறிய பிரச்சனைகள் கூட பெரியதாக தோன்றும். பழைய இழப்புகளை நினைத்து வருந்துவதை விடுங்கள். கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்வது நலம். உடல் நலனில் அக்கறை கொள்வது அவசியம். தொழில் கூட்டாளிகள், புதிய நண்பர்களால் சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் அதிக செலுத்த வேண்டியிருக்கும். மன அமைதிக்கு தியானம், யோகா போன்றவை கை கொடுக்கும். எந்த காரியங்களிலும் பிறரை முழுவதும் சாராமல் நீங்கள் முன்னெடுத்து சென்றால் தாமதமானாலும் வெற்றி உறுதி. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடைபெற்றால் தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு செய்வதும், ஆதரவற்ற முதியோர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது சிறந்த பலன்களை தரும். நன்றி.